திருமாவளவன் அவர்களினுடைய அறிக்கையில் படி பார்த்தால் விஜய் அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது திருமாவளவன் அவர்கள் கேட்டதா பதிவு செய்கிறார். அவர் அரசியல் பேசுவாரே, நான் எப்படி வர முடியுன்ற போது என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னா, விஜய் அரசியல்லாம் பேச மாட்டார், நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விழாவாகத்தான் அவர் பதிவு. ஆனா இப்ப பேசின பேச்சு அப்ப மாத்திட்டாரா? திருமாவளவன் வராததுனால மாத்திட்டாரா, இல்ல இதுதான் முன்பே தயாரிக்கப்பட்ட உரையா? இப்படி இருந்தா அவர் எப்படி வந்திருப்பாரு? இன்னொன்று, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழான்னு சொல்றீங்களே, இது அம்பேத்கரை பற்றி மட்டும் பேசினதா இல்லையே, எப்படி திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் உட்காருவாங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னா அது ஒரு தியரிட்டிக்கலா அதை பற்றி மட்டும் பேசுறது இல்லை. நடைமுறையில அம்பேத்கரின் கொள்கைகளை இப்ப கன்சிடரா மாதிரி வர வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் அந்த மாதிரி அதற்கான ஒரு அடித்தளமா இருக்கணும். நீங்க ஒரு அம்பேத்கர் மேடை போட்டு இருக்கிறப்போ இதை பத்தின ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், கான்டெக்ட். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க கோவப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க எங்க தலைவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க அண்ணே, நான் சொல்லுங்க. அது நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முன்னாடியே பங்கு பேசுறீங்கல்ல, விஜய் இன்னைக்கு நடல அறிவிச்சிருக்கலாமா? அவர் இங்கே வராவிட்டாலும் பரவாயில்லை, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் 2026 தேர்தல் தாவைக்கு அறிவிக்குது, அறிவிங்க பாப்போம். உண்மையிலே அணுகுண்டு அதுதான், விஜய் போடுற அணுகுண்டு அதுதான். ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சிலையுமே ஒரு இடம் திருமாவளவன் அவர்களை எல்லாம் முதல்வர் ஆக்குவதுதான் விஜயோட திட்டம்ன்ற ஒரு வார்த்தையுமே குறிப்பிட்டு பேசுறார் இந்த மேடையிலேயே பேசுறப்பே. அப்ப அதுதான் உங்க நிலைப்பாடா? அதான் ஷானவாஸ் அவங்க கேட்கிறாங்க, நீங்க அறிவிச்சிருவீங்களா? அண்ணன் திருமாவளவர்களை அவர்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு வர வேண்டியதுங்கிறது தான் எங்களோட அவாவும் கூட. அதில் என்னன்னு ஒன்றும் மாற்று கருத்து வேணாம். அதே நேரத்தில் இங்கே காமிக்கிற வேகத்தை திமுக காரங்க பண்றதுல அண்ணன் சைலண்டா அவங்க படமே போடாம போஸ்டர் அடிக்கிறப்போ நீங்களா கேட்டீங்க, நான் தானங்க கேட்டேன். கேட்டீங்கனே சைலண்டா என்ன போனேன், நான் தான கேட்டேன். ஏதோ தாவேக்கா எனக்கு வாதம் பண்ண மாதிரி பேசுறீங்க அந்த மேடையிலேயே. அதை கேட்கக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கிற நாங்க தான் டீல் பண்றோம். அப்படி இருக்கிற திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க அவர் கூட்டணிக்கு வாங்கலாம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னாரு? இது அம்பேத்கர் மேடை, ஒரு சமூக நீதி மேடை, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர். திருமாவளவனே சொல்லியிருக்காரு, அம்பேத்கரை தலித் மக்கள் பேசுறதை விட நான் தலித் பேசணும், அப்பதான் சமூகத்துல மாற்றம் வரும்னு இருக்காரு. அதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்பு. அப்படி இருக்கிறப்ப இயல்பாகவே அண்ணன் அவர்கள் அந்த இடத்துல இல்லாட்டியும் அந்த கருத்தை கவனிப்பார். இது போக பல பேர் படங்கள் அம்பேத்கர் ஒட்டிய படங்கள் எடுக்கிறப்போ நான் தலிட்டா இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுவார். அப்போ எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்றாரு. அந்த அடிப்படையில் திரு வீர விக்னேஷ், இப்ப நீங்க இப்ப நான் திரும்பவும் கேட்கறது, திருமாவளவன் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ முதல் சந்தேகமே இந்த விழா இது நூல் வெளியீட்டு விழா அல்ல, இது அரசியல் விழான்ற சந்தேகத்தோடு தான் அவர் நான் வரலன்னு சொல்றாருல. இப்போ விஜய் அவர்களினுடைய பேச்சில் அரசியலே இல்லையா? அவருக்கு திருமாவுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நீங்க அரசியல் பேச மாட்டோம்னு சொல்றீங்க, ஆனா கடுமையான விமர்சனம் இருக்கே. இல்ல இப்ப இந்த பேச்சோடு திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்திருந்தா நாளைக்கு மீடியா அந்த செய்தி எப்படி கேரி பண்ணும்? அப்படி இல்லை. நீங்க அந்த அண்ணன் அவர்கள் வரேன்னு ஒத்திருந்தா அந்த கான்டெக்ட்ல நீங்க எந்த தகவல் அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி எதுவும் தகவல் இருக்கா? அறிக்கையில அப்படி இருந்தால் சொல்லப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அண்ணன் அவர்கள் அந்த மேடையில இருந்தால் அது காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்ப வராதப்ப அவங்க அதே கான்டெக்ட்ல போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ஒருவேளை அண்ணன் அவர்கள் இருந்தாருன்னா இப்போ நீங்க 96ல பாத்தீங்கன்னா ஆரம்பி அவர்களை வச்சுக்கிட்டே ஐயா ரஜினிகாந்த் பேசுற ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த மாதிரி அண்ணன் அவர்கள் ஏதாச்சும் சொல்லியிருந்தா அதை காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்ப அண்ணன் அவர்கள் இல்ல, அண்ணன் துணை பொதுச் செயலாளர் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் அவர்கள் இதை விட காட்டமா பேசியிருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் கருத்துரிமை இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் சார், தமிழகத்துல ஜனநாயகத்தின் குரலா புரட்சி தலைவர் வழியில இந்த மன்னராட்சியை வீழ்த்தணும். 2011 வில் ரிப்பீட், டிஎம்கே வில் பி வைப்ட் அவுட் ஃப்ரம் த பவர். இதை மட்டும் ஆழமா நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் அம்பேத்கர், எல்லாருக்குமான அம்பேத்கருங்கிற ஒரு சமூக நீதி குரலா ஒரு போர் பிரகடனம் நடந்திருக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு 8 பக்க அறிக்கையில் கொடுத்த சாரத்தை ஒரு 3 வரியில சொல்லியிருக்கிறீங்க. 2026 தேர்தல் தாங்க இந்த விழா, அதுக்கான போர் பிரகடனம் தான். அம்பேத்கரின் குரலா 1,40,40,000 பேர் இருக்கிற தமிழகத்துல ஒரு 5% கூட கேபினட் பட்ஜெட்ல இது பண்ண கிடையாது. தொழிலாளர் நலத்துறை டிபார்ட்மெண்ட்ல பாருங்க, அண்ணன் அங்க கோவத்தை காமிக்கணும், எங்க மேல கோவத்தை காமிக்கிறீங்க. எங்க தலைவர் அவதூறா பேசுறதுனால சமூக நீதி வந்துராது, தலித் மக்கள் போராட மாட்டாங்க. தயவு செய்து திமுக விட இந்த கேள்வி கேட்கணும். அரசமைப்பு சட்டம் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு.
தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்படி நடந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு அரசை மன்னராட்சின்னு பேசுறாங்க. நாகரிகமாகத்தான் நாங்கள் பேசுவோம், எதிர்கட்சிகளை எந்த விதமாகவும் மோசமாக விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் சாலிடாரிட்டி காட்டுறதுக்காக வேலையையும் முடுக்கி விடணும், அதே சமயத்தில் துன்பப்படுகின்ற மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம், உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அரண்மனையை விட்டு, அவங்க சொல்கிற மன்னராட்சியில் உள்ள அரண்மனையை விட்டு வெளியில் வந்து வீதிகளில் மக்களோடு உட்கார்ந்துருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுக்க வந்தவங்கன்னு சொல்கிறாரு. இது இது என்ன நாகரிகம், என்ன புரிதல்? நிர்வாகம் புரியாது, மக்களோட இணைந்து நிற்பதுன்னா என்னென்னு தெரியாது, ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒருவரை குற்றம் சொல்றதுக்கு விஜய்க்கு உரிமை இருக்குது. அதை பற்றி பதில் சொல்லாமல் நீங்கள் கடந்து போக வேண்டும் அப்படின்னு நண்பர் மணி சொல்றாரு. எப்படி எதிர இருக்கக்கூடிய அணியை விட்டு வெளியில வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவர் கூப்பிடுறாரு. நீங்க தான் கடந்து போகணும்னா வரமாட்டோன்னு சொல்றதுக்கோ, எங்களை மலினப்படுத்துவதற்கான முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதுக்கோ இவர்களுக்கு உரிமை இல்லையா? இந்த நாகரிகமாக கடந்து போக வேண்டிய பொறுப்பு விசிகாவுக்கு மட்டும்தானா, அல்லது மற்றவர்களுக்கு, விஜய் அல்லாத மற்றவர்களுக்கு மட்டும்தானா? அது தெரியல. அதுக்கப்புறம் எத்தனையோ படம் நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்போட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு நினச்சி படம் ரிலீஸ் ஆகுது. அதில் பல படங்கள் தோத்தும் போயிடுது. அதை நடைமுறையில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தேவைக்காவுக்கு 2026 மாபெரும் ஃப்ளாப்பாக இருக்கும். மணி இல்லை, அவர் எழுப்பின கேள்விகள் முக்கியமானவை. திமுக விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரும் என்று நான் நம்பவில்லை. அவர்கள் 26 அங்கே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. பட் இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. விஜய் எழுப்பிய கேள்விகள் நியாயமானவை. அது மன்னராட்சியாக இருக்கலாம், 200 சீட்டுன்னு இப்பயே பேசுகிறதா இருக்கலாம், தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளாக இருக்கலாம். அதை பேசுவது என்பது சரியானது, அதுதான் சரியான அரசியல். அவர் எழுப்பிய கேள்விகள் முக்கியமானவை. யார் எழுப்புனாங்கன்றது முக்கியம் கிடையாது, அவர் எழுப்பிய கேள்விகள் முக்கியமானவை. அது குறித்து தான் வந்து தமிழக அரசியல் அடுத்து வரும் நாட்களில் நகரும் என்று நான் நம்புகிறேன். இது அடிப்படையில் ஒரு அரசியல் நிகழ்வு தான். இது வந்து வெறும் புத்தக வெளியீட்டு விழா கிடையாது, எல்லாமே ஒரு அரசியல். மத்தியில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு இணையாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 24 மணி நேரமும் 365 நாள் நீங்கள் வந்து மத்தியில் இருக்கக்கூடியவர்களே கேள்வி கேட்டுக்கிட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமையை, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய அளவுக்கு கேள்வி கேட்காமல் போனதோட விளைவு தான் இது. நான் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். விஜய்க்கு ஏன் இவ்வளோ ட்ராக்ஷன் கிடைக்குது? இந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்திருந்தால், அல்லது எதிர்கட்சி அதிமுக ரெண்டுமே தோற்று போனதன் விளைவு தான் புது பிளேயர்ஸுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது. இதையும் நண்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலில் 222 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வகித்த காரணத்தினால அதை 200 சீட்டாவது நம்ம வந்து சட்டப்பேரவை தேர்தலில் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொன்னதுதான் 200ங்கிற இலக்கு. அது ஆணவம்னு விஜய் சொல்றாரு, மணியே கூட சொல்றாரு. அவங்க 400 சொன்ன மாதிரி 200 இங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. அவங்க 400 சொன்ன மாதிரி சொல்லல, அது ஆணவமாக இருக்கலாம். அந்த 400க்கு பின்னால அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. இந்த 200 வச்சுட்டு என்னத்தை திருத்த முடியும்? இது குளோரிஃபைடு முனிசிபாலிட்டின்னு 1000 தடவை பேசியிருக்கோம்ல, இது பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுன்னு 1000 தடவை பேசியிருக்கோம்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டாமல் போதுமான அளவு கேள்விகள் கேட்காமல் இருக்கிறோம்னா எங்க முனிசிபாலிட்டியில கேள்வி கேட்கிற மாதிரி தான் அது. அது அவருக்கு தெரியும். ஆனா ஏன் அப்படி சொல்றாரு தெரியல. செயல்பாடுகள் இங்க இருக்கிற பிரச்சனையை பேசாம கடந்து போக முடியுமா? அதை தான் விஜய் எழுப்பி இருக்கிறார். அதை யாரும் இனி தவிர்த்திட முடியாதுன்றது. அந்த டிராக்ஷன் இருக்குன்னு சொல்றாருல, அந்த டிராக்ஷன் வந்து எலக்டோரல் பெனிஃபிட்டாக அவருக்கு வருதா பார்ப்போம், அன்னைக்கு பேசுவோம். அப்ப தெரியும். ஷானவாஸ், இப்போ ஒரு விஷயம், அவர் வைத்த கேள்விகள் இருக்குல்ல, அது வந்து உங்களையோ உங்க கட்சி அல்லது அவங்க அணியையே நெருக்கடிக்கு உள்ளாக்காதா? நாங்க வைக்காத எந்த கேள்வியை புதுசா விஜய் வச்சிருக்காரு? ஒன்னு எடுத்துக்காட்டுங்க. அவர் பேசினதுல, அவர் மாநாட்டில் போட்ட தீர்மானத்துல ஒண்ணு, நாங்க பேசாத ஏதோ அவர் தீர்மானம் போட்டிருக்காரு. 1000 தீர்மானம் நாங்க போட்டிருக்கிறோம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா எடுத்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை வலிமையாவது பேசுறாரா, வலிமையா களத்துக்கு எடுத்துட்டு போறாரான்னு பார்த்தா களத்திலே இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வருகையை ஆழமாக வரவேற்ற ஒரு புதிய வரவு இருக்கட்டும்னு சொல்லி பேசக்கூடிய மணி அவர்களே இன்னைக்கு அவரை விமர்சிக்கிறார்ல. இப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்காவது, களத்துக்கே வரமாட்டாரு. பாதிக்கப்பட்ட மக்கள்ல 200 பேரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நிவாரணம் கொடுக்கக்கூடியவர் வந்து எப்படிங்க அரசியல் பண்ண முடியுங்கிற கேள்வி வந்துருச்சுல்ல இன்னைக்கு. அப்போ களத்திற்கே போகாமல் நீங்க வந்து அறிக்கை, சுய விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு விஜய். அப்படி பார்த்தா அறிக்கையில் அரசியல் பண்றாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. யார் பண்றா இதெல்லாம்? இப்போ யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தானங்க வேங்கை வயல் வந்துச்சு. இவர் கட்சி தொடங்கின பிறகு தானே போனாரா இது வரைக்கும்?
அங்க யார் போனா? கூட்டணியில் இருந்தாலும் அங்கே போன தலைவர் எங்க தலைவர். எதிர்க்கட்சி எடுத்து பேசல, அதிமுக எடுத்து பேசல, இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி எங்க போகல. அந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தல. கூட்டணியில் இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அந்த கருத்தை வந்து வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, சட்டமன்றத்தில் அதை வலிமையா எழுப்புனது எல்லாமே விசிகே. எங்க கூட இடதுசாரிகள் நின்னாங்க, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நின்னாங்க. யார் பேசல? ஊழல்ன்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஊழலை பற்றி கூட்டணி கட்சிகள் பேசுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை விஜய் பேச மாட்டாங்க. அதாவதுங்க, இந்த வாரிசு அரசியல், ஊழல் இரண்டும் ஜனநாயகத்துக்கு எதிரானது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாஜகவால் கட்டமைக்கப்படுகிற இந்த புதிய இந்தியா என்கிற பெயரில் பழமைவாத இந்தியாவை கட்டமைக்கிறாங்கல்ல, அதை நாம கவனமா முறியடிக்க வேண்டியிருக்குது. இதை வைத்துக்கொண்டு நாம அதை பேச முடியுமா? நாங்க இப்போ அன்புமணி மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, அவரும் வாரிசு தான். நாங்க அவர் ஊழல் வாரிசு அப்படிங்கிறதுக்காக பாமக எதிர்க்கிறோம் இல்லையே. அது பேசுகிற சாதியவாத கொள்கைக்காக தான் எதிர்க்கிறோமே தவிர, இந்த அடிப்படையில் திமுகவை நாங்க எப்படி பார்க்கிறோம் அப்படிதான் பாமகவையும் பார்க்கிறோம், அப்படிதான் எல்லா கட்சியும் பார்க்கிறோம். தேமுதிகவை நாங்க விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தணுமே, அங்க மட்டும் என்ன வாரிசு அரசியல் இல்லையா? அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? எந்த கட்சியில் இன்னைக்கு வாரிசு அரசியல் இல்லை சொல்லுங்க? உலக அளவிலையும் சரி, இந்திய அளவிலையும் சரி, மாநில தமிழ்நாட்டிலையும் சரி, பெரிய பாரம்பரிய கட்சியிலிருந்து நேத்து முளைச்ச கட்சி வரைக்கும் வாரிசுகள் தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வாரிசு அரசியல் பிரச்சனையா, உதயநிதி பிரச்சனையா, ஆனா விஜய் ஊழல் பிரச்சனையா, திமுக பிரச்சனையா? அதை தயவு செய்து சொல்லுங்க. வீர விக்னேஷ் சொல்லுங்க, அவர் கேட்ட அந்த ரெண்டு குறிப்பான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொள்கையே இல்லாம கொள்கை நாடகம் போடும் திமுக மன்னராட்சி தான் பிரச்சனை. அண்ணன் ரொம்ப சங்கடப்பட வேணாம். 1999 பாபர் மசீதி இடிப்பு, இன்னைக்கு டிசம்பர் 6, பாபர் மசீதி இடிப்பதுக்கு அப்புறம் தான் பண்டாரன்னு சொல்லிட்டு பிஜேபியோட கை கோர்த்தாங்க. அதுக்கப்புறம் கோத்ரா கலவரம் நடக்கிறப்போ திமுக காரங்க சொன்னது அது ஐயா கலைஞர் அவர்களே சொன்னது அது ஸ்டேட்டோட இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை சொன்னாரு. அண்ணே ஆதரிச்சா திமுக அன்னைக்கு திகாவே ஆதரிக்கலங்க. எங்க இருக்கீங்க நீங்க? யாரை கொண்டு போய் ஒரே நான் முடிச்சுக்கிறேன். நீங்க கிரவுண்ட்ல நிக்கிறேன் போராடுறேன்னு சொல்றீங்க. இப்ப வேங்கவேல நீங்க போராடுறனால நீங்க உங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி அவங்க முதல்வராகவும் துணை முதல்வராக ஒரு குடும்பத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? அவங்க உங்க குரலுக்கு செவி சாய்த்தாங்களா? அதுதான் எங்க குரல். நீங்க ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க ஒரு குடும்பம் எல்லா துறையும் கண்ட்ரோல்ல வச்சு எடுத்திருக்காங்க. அவங்க உங்க குறைஞ்சபட்ச ஜனநாயக குரலுக்கு, ஒரு பீப்புளோட சிவில் ரைட்ஸுக்கு பிரச்சனை வேங்கவேல், அதுக்கு குரல் செவி சாய்த்தார்களா? நீங்க பெருசா உங்களுக்கு அதிகாரம் தந்து அமைச்சரை தரதை கூட விடுங்க. குடிக்கிற தண்ணியில எங்க ஊர் பக்கத்துல தான். சரி, இப்ப இந்த கேள்வி இருக்குல்ல, விஜய் அவர்கள் களத்துக்கு வேங்கை வயலுக்கு போனாங்களா இல்ல விசிகா? உறுதியா நாங்க போவோம். நாங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தீர்மானம் போட்டாங்களா? அதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்து ஒரு தீர்மானம் இருக்கா? அண்ணா சொன்னாங்க நாங்க செஞ்சோம். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு ஒரு தீர்மானம் இருக்கா? வேங்கவேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அண்ணனோட குரல் ஒரு 1000 பேருக்கு போனா, எங்க தளபதி வேங்கவேல்ல போய் ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா, அதற்காண்டி ஒரு முன்னெடுப்பு எடுத்தாருன்னா, அது தலித் மக்கள் இல்ல, நான் தலித் மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு இன்னொரு இடத்துக்கு நீங்க பாருங்க, விஜய் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு அதிகாரமற்றவர்களுக்கு அதிகாரம் வேண்டும்ன்ற ஒரு குரல் இருக்குல்ல. இப்ப வீர விக்னேஷ் சொல்றப்ப, அது விஜய் சொல்றப்ப இன்னும் பரவலா போகுன்றப்ப, அதையே நீங்க ஒரு நேச சக்தியா நேச குரலா பார்க்க மாட்டீங்க. அது அவரு எங்களை வச்சுக்கிட்டு ஏங்க அதை பேசணும்? அவர் பேசட்டுமுங்க, அதுதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன், அதை விசிகேவை சேர்த்துக்கிட்டு தான் பேசணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல இன்னும் வலுவா இருப்பாங்க. அந்த முடிவுக்கு நாங்கள்ல வரணும். நான் என்ன சொல்றேன், ஒரு முடிவை ஒரு கட்சி எடுக்கணும். ஒரு முடிவை இப்ப விசிக முடிவை தாவக எடுக்க கூடாதுல்ல. இப்ப தாவக முடிவை நாங்க எடுக்கிறோமா? நீங்க உங்களுக்கு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்குங்கும் போது அது உங்களுக்கான சுதந்திரம், நீங்க எடுங்க. இல்ல இன்றைக்கு எங்களை வச்சுக்கிட்டே அரசியல் இன்றைக்கு விஜய் அவர்கள் அறிவித்த பிறகு இன்றைக்கு அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சியில பங்கு, அம்பேத்கர் அவர்களுக்கு முக்கியத்துவம், இந்த மாற்றம் எல்லாம் ஒரு நல்ல விஷயமாவே நீங்க பாக்க. இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. தைலாபுரம் தோட்டத்திலே அம்பேத்கர் சிலை இருக்குங்க. தலித்தை அமைச்சராக்கிட்டாருங்க அவரு. கட்சிக்குள்ள தலித் இல்லாம பொறுப்பே இருக்கக்கூடாதுன்னு கட்சி பொறுப்புகள்ல தலித்துகளை கொடுத்துருக்காருங்க. எல்லா விஷயமும் பண்ணிட்டார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வரைக்கும் அன்புமணி வந்துட்டாருங்க. பாமக கூட சேர்ந்துடலாமா நாங்க? ஏங்க யார் சொல்லுகிறா, எதுக்கு சொல்லுகிறாங்க, அதனுடைய பின்னணி என்னன்னு உரசி பார்த்து ஆய்ந்து பார்த்தாங்க ஒரு அரசியல் கட்சி எடுக்க முடியும். பாமகவுக்கு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வரலாற்று ரீதியா பல காரணம் இருக்கு. விஜய்க்கு என்ன காரணம்? விஜய் இப்பதானே களத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வரட்டும், அவர் இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்காருங்கிறது அவர் களத்துக்கு போனாதான் தெரியும். அவர் வேங்கவேலுக்கு போனாதான் தெரியும் அவருக்கு என்ன விளைவு அவர் சந்திப்பார்.
அவர் வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் அந்த விஷயங்கள்ல வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோம், அது அவர் பேசட்டும். அப்ப அவர் அதுல பேசி உறுதியா அந்த களத்துல நின்னா தானே ஒருத்தரை நம்ப முடியும். களத்துக்கே போகாம அவரே வேற அறிக்கையில நிக்கிறாரு, அவரை நங்கி நாம போகணும்னா எப்படி? உங்க நிலைப்பாடுன்றது வார்த்தைகள்ல இருக்குல்ல, அது களத்துக்கு வரட்டும், செயல்பாடா மாறட்டும். நாங்க 10 கட்சிகளை பார்த்து களத்துல எங்களோட இணைந்து யார் நிக்கிறாங்கன்னு ஒரு குறைந்தபட்ச மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். சரி, நீங்க வந்து களத்துக்கு போங்க. சுருக்கமா சொல்றேன், உறுதியா சொல்றேன். வேங்கவேலா இருக்கட்டும், எந்த மார்ஜினல் கிளாஸஸ், நான் தலித் மட்டும் சொல்ல, எந்த மார்ஜினல் கிளாஸஸோட இஷ்யூஸ்க்கும் நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். அதே போல நீங்க அண்ணன் வந்து இவ்வளோ டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு கேஷ் சர்வே எடுக்க மறுக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா முதல்வரும் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா சித்தராமையா எடுத்துட்டாரு, தேஜஸ்வி யாதவ் எடுத்துட்டாரு, அகிலேஷ் யாதவ் அறிக்கையில சொன்னாரு. அவுட் கோயிங் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்ல இல்ல சார் கிடையாதுங்க. இருக்கா இல்லையா கேஷ் சர்வே இருக்கா இல்லையா? சர்வே ஒன்றிய அரசுடைய பொறுப்பை தட்டி கழித்து மடை மாற்றுகிற செயல் அது. ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, அவங்கள்ட்ட தான் அந்த அமைச்சகம் இருக்கிறது, அவங்க தான் அந்த இதை எடுக்கணும். மாநிலம் எடுக்கணும், ஒன்றிய அரசு எடுக்கணும். அரசா இல்ல முனிசிபாலிட்டியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறப்போ அந்த அறிக்கை எடுக்கிற சர்வே எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன வேலிட்? ஒரு வேலிடிட்டி வேலிடேட்டா காங்கிரஸ் கட்சி அறிக்கையில உங்க இந்தியா கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சி வேலிடேட் சொல்லாமீங்களா? நீங்க காங்கிரஸ் கட்சி அவங்கள்ட்ட சொல்லிருக்காங்க, தெரியலையா அது வேலிட் இல்லைன்னு? வேலிட் இல்லையா? பூபேஷ் பகேலுக்கு தெரியலையா? அதனால ஏற்பட்ட விளைவு என்ன சொல்லுங்க சார். விளைவு இருக்கு சார். மண்டல் கமிஷன் வந்தப்ப கூட கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் பிபி சிங் அரசு போனதுக்கு அப்புறம் தான் மண்டல் கமிஷன் ரிப்பீட் ஆச்சு. அது மாதிரி கேஷ் சர்வேங்கிறது இன்னமும் பேக்வர்ட் கிளாஸ்ல பவர்ஃபுல் பேக்வர்ட் கிளாஸ் தான் பவர் கிடைச்சிருக்கு. கேஷ் சர்வே மூலமா கீழ இருக்கிற எண்ணிக்கை குறைவான நீங்க நம்புறீங்க வீர விக்னேஷ்? இப்ப மாநில அரசு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எல்லா இடஒதுக்கீடு எல்லா உரிமைகளையும் மாநில அரசு எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சே கொடுத்துட முடியும், அதிகாரத்தை பகிர்ந்துட முடியும் நம்புறீங்க, சரியா? இல்ல, கேஷ் சர்வே மூலமா இன்னும் கேஸ்ட் ஸ்டேட் வைஸ் அதை நீங்க டேட்டா கிடைக்க முடியும். ஓபிசி இவங்க மத்திய அரசு என்ன எடுப்பாங்கன்னா ஓபிசின்னு ஒரு இதுல எடுப்பாங்க, நம்ம வந்து எம்பிசி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த டிஃபரன்ஷியேட் வந்து கிடைக்கும். நிறைவு கருத்தா ரொம்ப நீண்ட நெடிய விவாதம், ஒரு சம்மப்பா எல்லாரும் பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஜென்ராம், உங்க நிறைவு பார்வை, இந்த நிகழ்வு அதை ஒட்டிய அரசியல் நகர்வு, உங்க நிறைவு கருத்து. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கட்சிகளை பிரிப்பது அப்படிங்கிற நோக்கத்தோட திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு மாடர்னா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆல்பம் ரிலீஸ் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை ஒரு புக் ரிலீஸோட மிக்ஸ் பண்ணி நவீனப்படுத்தி கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி எடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் மட்டும்தான் அதை பாராட்ட முடியும். மற்றபடி அவங்க பேசிய கருத்துக்கள் எல்லாமே திமுக மீது மிகப்பெரிய வன்மத்தோடு, முதல்ல வரவேற்புரையிலிருந்து இறுதியாக விஜய் உரை வரைக்கும் அந்த வன்மம் தான் வெளிப்பட்டது. சந்துரு பேசினது கேட்கல, தோழர் சந்துரு பேசினதையும் டெல்டும் டே பேசினதையும் கேட்கல. மீதி பேசிய எல்லா பேச்சுக்கள்லையும் திமுகவுக்கு எதிரான வன்மம் மட்டும்தான் வெளிப்பட்டது. அங்க திருமாவளவனை உட்கார்த்தி வச்சிருந்தாலும், அவர் போயிருந்தாலும், அவரை வைத்துக்கொண்டு இப்படித்தான் பேசியிருப்பார்கள் என்பது இதுல இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. திருமணி, உங்களுடைய நிறைவு? இல்ல, எல்லாருக்கும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. அரசியல் நோக்கங்கள் இருப்பது தவறு கிடையாது. அதை எப்படி வெளிப்படுத்துறன்றது தான் முக்கியம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் எழுப்பிய கேள்விகள் முக்கியமானவை, அவை கடந்து போக முடியாதவை. இந்த நிகழ்ச்சியில் பேசியவர்கள், இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் பேசியவர்கள் அனைவரும் எழுப்பிய கேள்விகள் முக்கியமானவை, நியாயமானவை. அது குறித்து விவாதம் நீள்வது தமிழக அரசியலுக்கு நல்லது.